இங்க ஒரு பொண்ணு 5 வருஷமா கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்காதனால அவங்க மாமியாரு இந்த பொண்ணை கேவலமா திட்டுறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாத இந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறா. அவங்க ஹஸ்பண்டும் அதுல விருப்பம் இல்லாதனால விடு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. அவங்க 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வேலை விஷயமா கிளம்பிடுறாரு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அந்த ஹஸ்பண்டுக்கு தான் குழந்தை பிறக்கிறதுல தடையா இருக்கு. அதனால இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறா. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா இந்த மாமியாரு இவங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கு புள்ள இல்லையான்னு கேட்டு கேட்டு இவங்களுக்கே மனசு கஷ்டமா போயிடுது. அதனால இந்த பொண்ணும் டோனர் மூலியமா ஒரு பிள்ளைய பெத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணு நல்லபடியா கன்சீவ் ஆகி இந்த பொண்ணுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துருது. எனக்கு என் சிங்கக்குட்டி பிறந்திருக்காண்டான்னு ஊர் முழுக்க தூக்கிட்டு போய் சந்தோஷப்படுறாரு. ஒரு நாள் அந்த கிராமத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வராங்க. அதனால இந்த பொண்ணு நடந்த உண்மைகளை நம்ம சொல்லிடலாமேன்னு நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறா. அதுல இருந்து இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த புள்ளைய பிடிக்காமலே போயிருது. அந்த பையன் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கும் போது கிணத்துல விழுந்ததும் இவருக்கு மனசு கேட்காம அந்த பையனை காப்பாத்திடுறாரு. என்னதான் தப்பா மறைச்சிருந்தாலும் நமக்காக தான் நம்ம மனைவி இப்படின்னா பண்ணிருக்கான்னு தப்பா உணர்ந்து 3 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரு மனசார ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நார்மலாவே இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுறா.